ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 108 திவ்ய தேசத்தில் பாண்டிய நாடு என்னும் சொல்லும்படியான திருக்கோட்டியூர் 93வது திவ்ய தேசம். அங்கே அருள்வாளிக்கும்படியான எம்பெருமான் மூலவர் உரகமெல்லனையான் திருநாமம். தாயார் திருமாமகள் நாச்சியார் பெரியாழ்வாரால் பாடல் பெற்ற நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான 11 பாசுரம். நேற்று வரை 6 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 7வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் வாங்க. குருந்தமுன்றுசித்தானோடும் சென்று குருந்தமுன்றுசித்தானோடும் சென்று கூடியாடி விழா செய்து திருந்துணான் மறையோரிரா பகல் ஏற்றிவாள் திருகோட்டியோ கருந்தட முகில் வண்ணனை ஏ கண்ணா மணிவண்ணா கார்மேகவண்ணா நீர்வண்ணா நீலவண்ணா கொண்டல் வண்ணா ஆழிமழை கண்ணா மின்னுமா மழை தவழு மேகவண்ணா கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்குமா நிழர் எத்தவங்கள் செய்தார்களோ ஐயா பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்குமா நிழர் எத்தவங்கள் செய்தார்களோ. அருமையான அற்புதமான தமிழ் பாசுரங்களால் அருளி செய்த பெரியாழ்வார் பாசுரம். குருந்தமொன்றொசித்தானோடும் சென்று குருந்த மரம். அந்த திருவாய்ப்பாடி பெண்கள்லாம் தடாகத்தில் குளிக்கிறாங்க. தடாகம்னா குளம். அந்த குளக்கரை ஓரம் குருந்த மரம் இருக்குது. அந்த பெண்கள்லாம் ஆடை இல்லாத குளிக்கிறாங்க. கண்ணன் ஒரு சின்ன வயசு, ஒரு 7 வயசு 8 வயசு பாலகன். அப்போ ஆடை இல்லாமல் குளிக்கிறதுனால அந்த ஆடைகள்லாம் கரை மேலே கழட்டி வச்சு பெண்கள்லாம் குளிக்கிறாங்க. கண்ணை திப்பின்னு போனால் அந்த ஆடைகள்லாம் சுருட்டி கொட்டுன்னு போய் அந்த குருந்த மரத்து மேலே ஏறி உட்காந்து மறைச்சிக்கலாம். அந்த பெண்கள்லாம் பார்த்துட்டு கண்ணா டே கண்ணா குர்ரா குர்ரா குர்ரான்னு இப்படி மார்பை மூடி மறைச்சிக்கின்னு அப்படி கேட்குறாங்க. சரணாகதின்ற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தன்னால் முடியும் அப்படின்ற இறைவனால் தான் நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது பற்றற்ற நிலையை வர்றதுக்காக கண்ணை ஒரு ஏற்பாடு செய்யலாம். அதை தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். குருந்தமுன்றொசித்தானோடும் சென்று அந்த குருந்த மரத்து மேலே கண்ணை அந்த பெண்களுடைய ஆடைகள்லாம் கொண்டு போய் மரத்து மேலே வச்சுக்கின்னு அந்த விளையாட்டாக அதை அவங்கள பணிய வைக்கிறதுக்காக செய்த லீலைகளை, அந்த கண்ணன் நெம்பெருமானுடைய புகழ்களை ஓர் இரவு ஒரு பகல் நான்மறைனா 4 மறைனா வேதம், நான்மறைனா 4 வேதங்கள். ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்பண வேதம் சொல்லும்படியான 4 வேதங்களை முறையாக ஓர் இரவு பகல் அப்படி அந்த வேதங்களை சொல்லி வாழக்கூடிய ஊர் எதுன்னா திருக்கோட்டியூர்னு தெரிவிக்கிறார். முதல் வரியினுடைய கருத்து குருந்தமுன்றொசித்தானோடும் சென்று. அந்த குருந்த மரத்து மேலே ஆடைகளை தூக்கி கொண்டு போய் வச்ச கண்ணபெருமானுடைய பாசுரங்களையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் புகழ்களையும் குருந்தமுன்றொசித்தானோடும் சென்று கூடி ஆடி விழா செய்து அவனை புகழை பாடி ஆடி அந்த திருக்கோட்டியில் விழா செய்கிறாங்களாம். 4 வேதங்களை சொல்லி விழா ஓர் இரவு ஒரு பகல் விழா செய்கிறாங்கன்னு தெரிவிக்கிறார். திருந்துணான் மறை ஓர் இரவு ஒரு பகல், ஓர் இரா பகல் ஏற்றின்னா அவன் புகழை பாடுறது ஆடுறது இறைவன் நாமங்களை சொல்கிறது அந்த விழா செய்கிறாங்களாம் திருக்கோட்டியில். திருந்துணான் மறை ஓரிரா பகல் ஏற்றிவாள் திருகோட்டியோ
அங்கே யாருன்னா கருந்தட முகில் வண்ணனை. கருந்தடன்னா பெரியன்னு அர்த்தம். கருமையான மேகமாக இருக்கக்கூடிய நிறத்தையுடைய எம்பெருமான் கண்ணன். கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டுனா தினந்தோறும் நித்தியம் எம்பெருமானை வணங்கி ஆடி பாடி இறைவன் நாம சொல்லக்கூடிய பாகவத உத்தமர்கள் செய்கிற கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்குமானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ ஐயா. கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு தினந்தோறும் இறைவன் நாமங்களை சொல்லக்கூடிய ஊர் எதுனா திருக்கோட்டியூர். கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில். அந்த இறைவன் நாமங்களை சொல்லக்கூடிய பாகவத உத்தமர் எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் நாம் என்ன தவம் செய்திருக்கிறோமோ, நம்ம ஊரில் 4 பாகவதர் இருக்கிறாரு, பஜனை செய்கிறாங்க, வேதங்களை சொல்கிறாங்க, திருவிழா செய்கிறாங்க, நாம் இறைவனை சேவிக்கிறோம். அவங்க இருக்கிறதுனால்தான் அந்த வேதங்களை படிக்கிறாங்க, பஜனை செய்கிறாங்க, திருவிழாலாம் செய்கிறாங்களே. அந்த ஊரில் நாம் வாழறோமே, நாம் என்ன ஒரு பாக்கியம் செய்யணும் அது ஊர் மக்கள்னு நினைக்கணுமா. கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டு கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில். அந்த பக்தர்கள் இருக்கிற பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்குமானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. கோவில் இல்லாத ஊர் எத்தனையோ ஊர் இருக்குது, எல்லா கோயிலும் இருக்குது. பெருமாள் கோயில் இல்லாத ஊர் நிறைய இருக்குது. அப்படி 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த திவ்ய தேசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா எம்பெருமான் பூர்ணமான அருள் வேணும். பெருமாள் கோயில்கள் எங்கெங்கே இருக்குதோ அந்த ஊரில் வாழக்கூடியதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அந்த வேதங்களை சொல்லக்கூடிய ஊர் இருக்கணும். பெருமாள் கோயில் இருந்தாலும் பாகவத உத்தமர்கள் இருக்கணும். அந்த பாகவத வேதங்களை சொல்லக்கூடிய, பஜனை செய்யக்கூடிய, ஆடக்கூடிய, பாடக்கூடிய, இறைவன் புகழ சொல்லக்கூடிய ஊரில் எந்த மக்கள், அந்த மக்கள்லாம் நாம் என்ன புண்ணியம் செய்திருமோ, என்ன தவம் செய்தோமோ போன ஜென்மத்தில், இந்த பிறவியில் பெருமாள் இந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது, 10 பாகவதர் இருக்கிறாங்க, அந்த ஊரில் நாம் வாழறோம், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்குதேன்னு அவங்க நினைக்கணுமா. பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. அப்படி நம்ம ஊரில் கோயில் இல்லையே, நாம் ஏன் பெருமாளை வணங்கணும்னு நினைக்கக்கூடாது. 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த திவ்ய தேசங்களில் போய் வணங்குங்க. எம்பெருமாள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்ற 5000 ஆண்டுகளுக்கு முன்னவே அங்கே எம்பெருமாளுடைய புகழையும் கல்யாண குணங்களையும் இயற்கை வளங்களையும் அங்கே அருமையாக ஒன்று சேர்த்து பாடி அருளை செய்த பாசுரங்கள் இருக்குது. பாசுரம் வழியாக இந்த மாதிரி பாசுரங்கள் பொருளை கேட்டு காதால் கேட்டு அனுபவிங்க. கேட்க முடியாதவர்கள் திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வணங்கி அந்த வினைகளை பாவங்களை போக்கி கொள்ளுங்க. இறைவனை வணங்குங்க, நற்கதி அடைங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள், மோட்சம் அடையிறதுக்கு வழியை தேடுங்க. பிறக்கிறது இறக்கிறது இதான் ரொட்டேஷனாக நடக்குது. பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதான் சொன்னார். பெரிய பதம்னா நம்ம இறக்குறோம், பிறக்கிறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம், ஏந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம், இறக்குறோம், பிறக்கிறோம், இதே தான் நடக்குது. அதனால் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதாக சொன்ன மாதிரி இருக்கிறவங்க அந்த கோயிலில் இருக்கிற பெருமாளை வணங்குங்க. பெருமாளை வணங்கினால் இல்லாதவங்க மற்ற பக்கத்தூர் கோயிலுக்கு போங்க. 108 திவ்ய தேசங்களை போய் வணங்குங்க. பாகவத உத்தமர்களை ஆதரிங்க என்று சொல்லி இந்த வீடியோவில் குறைகள் நிறைகள் இருப்பினும் கருத்து தெரிவிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த பரிந்துரைங்க, பக்தங்களுக்கு வீடியோவை அனுப்புங்க, 4 பேர் தெரிவிங்க. அந்த புண்ணியமும் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். எல்லாரும் எல்லா வளமும் நலனும் பெற்று எம்பெருமானுடைய இறைவன் நாமங்களை சொல்லி நோய் நொடி இல்லாமல் வாழணும் கேட்டுக்கொண்டு இந்த சிறிய வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.